ஒரு நிமிஷம் நில்லு. என்னவாப்பா அவசரமா போய்கிட்டு இருக்கேன், இப்போ கூப்பிடுற? உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னே, அதானே நிக்க சொன்னேன். எதா இருந்தாலும் சீக்கிரம் கேளு, அண்ணனுக்கு வேலை இருக்கு. அண்ணே, ஸ்கூல்ல காசு கேட்டாங்கன்னு சொல்லி காலையில அப்பாட்ட 200 ரூபா வாங்கினியாமே, எதுக்கு வாங்கின? ஸ்கூல்ல நோட்ஸ் தரேன்னு சொன்னாங்க பாப்பா, அதுதான் பாப்பா அப்பாட்ட காசு வாங்கினேன். உண்மையை சொல்லு, ஸ்கூல்ல தான் காசு கேட்டாங்களா? சாரி பாப்பா, நாளைக்கு எங்களுக்கு பிடிச்ச நடிகருக்கு பிறந்த நாள், பசங்க எல்லாம் சேர்ந்து ஃபிளெக்ஸ் வைக்கணும், ஆளுக்கு 200 ரூபா காசு கொடுறான்னு சொன்னாங்க. அதுக்கு தான் அப்பாட்ட காசு வாங்கிட்டு போனேன். நம்மள பெத்த அம்மா பிறந்த நாள் தெரியுமா? தெரியாது. அப்பா பிறந்த நாள் அதுவும் தெரியாது. நம்மள பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா அப்பா பிறந்த நாள் உனக்கு தெரியல, நடிகர் பிறந்த நாள் மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க. பசங்க கூட சேர்ந்து தேவையில்லாம செலவு செய்யறதுக்கு அப்பா கிட்ட போய் சொல்லி காலையில 200 ரூபாய் காசு வாங்கியிருக்க. பாப்பா, ஸ்கூல் பேரை சொன்னாதான் பெத்தவங்க என்ன ஏதுன்னு கேட்காம டக்குன்னு ஏமாந்து காசு கொடுக்குறாங்க. அது ஏமாந்து கொடுக்கறது இல்லைனே, பெத்தவங்க நம்ம மேல உள்ள நம்பிக்கையில கொடுக்குறாங்கண்ணே. பெத்தவங்க தான் புள்ள படிச்சு பெரியாளா வந்துடாதா அப்படின்னு ஏங்குறாங்கண்ணே. அந்த நம்பிக்கைய நம்ம கெடுத்துடக்கூடாதுண்ணே. நம்ம வீட்டுக்குள்ள போய் சொல்லி 200 ரூபா வாங்கின நீ மத்தவங்களே ஏமாத்தி எவ்வளவு வேணாலும் வாங்க துணிஞ்சிருவேனே. உன் வாழ்க்கை கெட்டு போயிரும்னே. தங்கச்சி சொல்றேனே, கோச்சிக்காதனே. சாரி பாப்பா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என் வாழ்நாள்ல இது மாதிரி தப்பே பண்ண மாட்டேன்ப்பா. இதே மாதிரி கருத்துள்ள வீடியோ நாங்க நடிக்கிறதுக்கு உங்க சப்போர்ட் வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. பாய்.